ஹாய் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பாரா மச்சான், நைட்டு ராத்திரியில் எப்படி ஊரை சுற்றிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி காலேஜுக்கு வராளுங்க இன்றைக்கி. இப்போ பாரு, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? என்னடா மச்சான் திடீர்னு பாட்டு பாடுற? ஒன்றும் புரியலையே. புரியலதான் மச்சி, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கே புரியல. என்ன சொல்கிற? இல்லைடா, நானும் கொஞ்ச நாளாக பார்க்குறேன், பகலெல்லாம் அடிச்சிக்கிறானுங்க, ராத்திரி ஆனால் ஒன்றா சுற்றுறானுங்க. டேய் யாரடா சொல்கிற? டேய் நான் பொதுவாக சொல்கிறேன்டா, இப்போலாம் வெளியில் பார்க்குறது இல்லைடா, ராத்திரியில் வேறு என்னென்னமோ நடக்குது. ஏய் அவனுங்க நம்மளை பற்றி தான் பேசுகிறானுங்களாடி? இல்லை, அவனுங்க ஏதோ சீனியர்ஸ் பேசிட்டு போகிறானுங்க, விட்ரு. நீ ஏன்டி நம்மளை பற்றி பேசுகிறானுங்கன்னு யோசிக்கிற? இல்லை, நைட்டு மணி பண்ண பாட்டு தானே அது. நாம் போனது அவனுங்களுக்கு எப்படி தெரியும்? விடு, சும்மா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹாய், இந்தாங்க காஃபி. எப்படியும் நீங்களே பிடுங்குவீங்க, அதுக்கு நாங்களே கொடுத்துடலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் இப்போது எனக்கு காஃபி வேணும். செம்மையாக தலைவலிக்குது. ஏன் அஞ்சு, என்னாச்சு? காலையில் இந்த சீனியர் பசங்க இருக்கானுங்களே, விடுடி. இல்லடி, அது தப்பாக தான் இருக்குது, என் மனசுக்கு தப்புன்னு தான் தோணுது. நீ எவ்வளோ சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன், என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? இல்லை ஆதி, இன்றைக்கி அந்த சீனியர் பசங்க நைட்டு மணி பாடினான்ல, அந்த சாங்கே பாடினானுங்க. பாடினது சரி, ஓகே, ஏதோ கோயின்சிடெண்ட்டாக பாடினானுங்கன்னு ஓகே. ஆனால் அவனுங்க சொன்னானுங்க பகலெல்லாம் அடிச்சிக்கிறானுங்க, நைட்டில் ஆனால் ஒன்றா சுற்றுறானுங்கன்ற மாதிரி சொன்னானுங்க. அதோட இப்போலாம் நைட்டில் என்னென்னமோ நடக்குது மச்சி, நமக்கு தாண்டா தெரியலன்ற மாதிரி பேசினானுங்கடா. அவனுங்க ஏதோ நம்மளை சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நைட்டு யாராவது அவனுங்களை கவனிச்சிங்களா? நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருந்தானுங்களோ ஒரு வேளை? எனக்கு அப்படி தான் தோணிகிட்டே இருக்குது. ஏதோ தப்புன்னு மட்டும் மனசுக்கு தோணுது. அவனுங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம், விடு. சரி, பார்த்துருந்தா மட்டும் இப்போ என்ன? பார்த்துக்கலாம், விடு. அதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிட்டுருக்காத. அது இல்லை மணி, விடு, அதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகாத. சரி இரு, நான் உனக்கு காஃபி வாங்கிட்டு வரேன். ஓய் பாஸ், எந்திரிங்க பாஸ். என்ன இவ்வளோ நேரம் தூங்குறீங்க? எனக்கு உடம்பு சரியில்லையா இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நானே எந்திரிச்சா நீங்கள் இவ்வளோ நேரம் தூங்குறீங்க? ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். டைம் என்ன? மணி 10 ஆகுது. 11 மணிக்கு உங்களுக்கு பஸ் இருக்குது. அப்பா ரெடி ஆகிட்டுருக்காரு, எந்திரிங்க. போகணுமா? உன்னை விட்டு போக எனக்கு மனசே வரலையே. பேசாமல் நீ கிளம்பி வந்துடு, ஹாஸ்டல்லே இரு. நானும் வேணால் லீவ் போட்டுடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கிளம்புங்க முதல்ல. என்னடி விரட்டுற? கிளம்புமா. பசங்களுக்கு வேறு ஃபோன் பண்ணல. இப்போ தான் நான் 5 கிட்டே பேசினேன். அவங்க நம்மளை விட்டுட்டு ரெஸ்டாரண்ட்லாம் போய் நைட்டு சாப்பிட்ருக்காங்க. பாருடா, நமக்கு முன்னாடி அவங்க பேச்சப் ஆயிட்டாங்களோ. தெரியல. சரி கிளம்புங்க, அப்பா உங்களை ட்ராப் பண்ணிவிடுவார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.